ஹாய் ஆல், கந்த சஷ்டி 3வது நாள் அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது. ஃப்ரைடே அன்னைக்கு விரதத்துக்கு மாதிரி ஃபுல் வெஜிடேரியன் ஃபீஸ்ட்டுக்காக தான் அன்னைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சாம்பாருக்காக பருப்பு வந்துட்டு வேக வச்சுட்டு சாதம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன காய் தேவையோ எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான்வெஜ்லாம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, டப்பு டப்புன்னு சமைச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா போதும், எல்லாமே சமைச்சு முடிச்சிடலாம். ஆனா வெஜ்ஜுக்கு அப்படி இல்லை, நிறைய வேலை இருக்கும், நிறைய நறுக்கணும், வேக வைக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே நறுக்கி ஃபர்ஸ்டா எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்க வீட்டுல வந்துட்டு இந்த விரதம் அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்துட்டு கார்த்திகை அன்னைக்கு ஒரு நாள் தான் விரதம் விடுறதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா லைக் ஃபுல்லா வெஜ்ஜா சமைச்சு சாப்பிடுறது. இந்த பட்னியா இருந்தெல்லாம் விரதம் இல்ல, காலையில சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு ஃபுல்லா வெஜ்ஜா சமைச்சு சாப்பிடுறது தான் வந்துட்டு கார்த்திகை அன்னைக்கு நாங்க விரதம் விடுறது அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த கந்த சஷ்டியை பத்தி எனக்கு லாஸ்ட் இயர் கொஞ்சம் லைட்டா தெரிய வந்துச்சு. ஆனா இந்த வருஷம் தான் ஃபுல்லா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். கந்த சஷ்டினா எப்படி விரதம் இருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நானே தேடி வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். முந்தின நாளே வந்துட்டு சுண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்டா வேக வச்சு அப்படியே சுண்டக்கடலை கிரேவி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சாம்பாரும் வச்சு முடிச்சுட்டேன். இந்த வீடியோட கண்டினியூஷன் நாளைக்கு வரும். இதோட கடை சாத்திக்கிறேன்.